யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உபத்திரவம், கூக்குரல், வேதனை யாருக்கு என்று கேட்டால் மேல் மட்டத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு. ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்தார் என்று கேட்டால் பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் கர்த்தர் ஒரு புதிய தேசத்தை அவர்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது கானான் தேசம். கானானில் அவர்கள் வாழ வேண்டுமானால் அவர்கள் எளிதில் அங்கே கொண்டு போய் விட்டால் முதலாவது கானானுக்குள் வரவே மாட்டார்கள். இரண்டாவது அந்த கானான் தேசத்தில் அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். இப்பொழுது உபத்திரவங்கள், எகிப்தில் உபத்திரவம், ஆலோட்டிகள் நிமித்தமாய் உபத்திரவம், பசியினால் பட்டினியினால் உபத்திரவம். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். தேவனை நோக்கி கதற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த பாடுகளை அனுப்பாதிருந்தால் கானானின் வாழ்வை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவன் கொடுக்கிற தேசத்தில் நிலைத்து நிற்க மாட்டார்கள். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை நோக்கி அபய குரல் எழுப்ப வேண்டும். தேவனை நோக்கி கதற வேண்டும். அப்படி கதறுவதைத்தான் தேவன் விரும்புகிறார். காணாத தேவன் அல்ல, அவர் கண்டிருக்கிறார். எதற்கு? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை தேவனுடைய பரிசாக, விலை உயர்ந்த முத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்பொழுது நாம் நிலைத்து நிற்போம். தேவன் இந்த உபத்திரவத்தை அனுப்பாவிட்டால் நீங்களாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டோம். தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். தேவன் கொடுக்கின்ற நடத்துகின்ற வழி நடத்துதலை விட்டுவிட்டு நாமவே சொந்த வழிகளில் நடக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் சகித்து தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த வழியில் தேவன் நம்மை நடத்தட்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் தாங்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவருடைய வழியில் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.